ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது ஃபஸ்ட்டே ஈகிள் பாண்டா கரடிலாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இங்கே பாண்டா வச்சுருக்காங்க. நான் என்னடா ஹாரர்ஸ்லாம் இருக்கும்னு தேடிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா இங்கே நில்லு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஈகிள். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கினோம். நார்மல் கோனில் தான் இருந்தது. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஐஸ்கிரீம் வச்சு ஐஸ்கிரீமில் புகை வருதான்னு பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இதோ இருக்க ஹாரர் ஹவுஸு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே போனான்னு சொன்னால் எங்கள் அம்மா சவுண்டாக இருக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்கள், இது அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸோட ஃபேமஸான பிளேசஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ஈஃபில் டவர், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஃபேமஸான பில்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது ஏதோ ஒரு டவர். அதுக்கப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஜீசஸ்லாம் வச்சுருந்தாங்க. பின்னாடி புத்தர்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. பின்னாடி அந்த சர்க்கஸு, அந்த ஜெயிண்ட் வீல் அதெல்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் அங்கே போகல, நாங்கள் வந்ததே லேட்டு தான். அப்புறம் இது லண்டன் பிரிட்ஜு. எல்லோரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகலான்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் இது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஐஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்தோம். நடக்கும்போது பார்த்து நடக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக வழுக்கிற மாதிரி இருந்தது. தரையிலெல்லாம் நிறைய ஐஸ் கட்டி அங்கங்கே இருந்தது. ரொம்ப கூலிங்காக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஐஸ் க்யூப்பில் க்ரஷ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாங்க. அங்கே பாருங்கள், நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தது. அப்புறம் இதுதான் அக்வேரியம். பாருங்கள், வந்துட்டேன். ஏதோ கத்திகிட்டே இருக்கேன், சாரி, கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு, சரியாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் டனல் மாதிரி கூட இருக்கும். அது நாங்கள் இன்னும் போகல, ஃபஸ்ட்டு இந்த சைடெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நார்மல் ஃபிஷ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் பெரிய ஃபிஷ்ஷு. இந்த ரேடியம் ஃபிஷ் மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய கலரில் இருந்தது, குட்டி குட்டியாக பாருங்கள். அப்படியே அந்த மெட்டாலிக் கலர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபிஷ் டனலுக்குள்ளே வந்துட்டோம். வரும்போதும் இதுதான் வச்சுருந்தாங்க. பாருங்கள், அது வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், திருப்பி அதே ஃபிஷ்ஷு, இதுவும் அதே ஃபிஷ் தான். எங்கள் அப்பா பாருங்கள், கை வச்சிட்ருக்காரு. இதோ இந்த ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு.
ஜெயண்ட் ஃபிஷ் மாதிரி இருக்குது, ஜெயண்ட் ஃபிஷ். ஆனால் இது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜெயண்ட் கிடையாது. அந்த ஃபிஷ் டேங்கில் அந்த மீன் தான் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இதோ நான் நிற்கிறேன் பாருங்கள், காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபன்னி மிரர்னு இருந்தது. இதுக்கு வந்து நாங்கள் டிக்கெட்டு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே போயிட்டேன், அங்கே பாருங்கள் போயிட்டேன். அதுக்கப்புறம் இதோ உள்ளே வந்துட்டோம் பாருங்கள். இது வந்து கீழே மேலே 2 சைடுமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அது வந்து சரியாக ப்ராப்பராக பார்க்க முடியல. இதுவும் பாருங்கள் செம காமெடியாக இருக்குது, நானும் மேலே நானும் கீழே அதே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது டிஷர்ட் ரொம்ப லாங்காக இருந்தது, செம காமெடியாக இருந்துச்சு. கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் கீழே குனிஞ்சு நார்மலாக இருக்கேன். இதுவும் பாருங்கள் செம காமெடியாக இருக்குது. எல்லா மிரருமே வித்தியாசமாக இருக்குது. இந்த மிரருக்கு எனக்கு என்ன பேருன்னு சரியாக தெரியல, எந்த மிரருக்குமே சரியாக தெரியல. அப்புறம் இது கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் பாருங்கள் ஓட ட்ரை பண்ணுறேன், எங்கள் அப்பா பிடிச்சி இழுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த சைடு இன்னொரு மிரர் இருந்தது. எங்கள் அப்பா அப்புறம் திருப்பி பின்னாடி வந்துட்டுருக்காரு. இதுவும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் மிரர் எப்போ தான் போவோம்? சாரி, இதுவும் கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. நான் பாருங்கள் பறவை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ஸ்மாலாக இருந்தது. திருப்பி பாருங்கள் நான் எஸ்கேப் பண்ணிட்டு சாக்கோடியாக இருக்குல்ல. தலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, திரும்பி இழுக்கிறாரு. அதான் செம காமெடியாக இருக்குது. எனக்கு இந்த வீடியோவில் இது மட்டும்தான்ப்பா சிரிப்பாக வருது. இதுக்கு பேர் தான் ஃபன்னி மிரர்னு போட்டிருக்காங்க போல். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டேஷ்னரி இடம் இருந்தது, ஒரு ஷாப் மாதிரி போட்டிருந்தாங்க. வந்தோம். ஆமாடி, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வாங்கினதெல்லாம் நாங்கள் காமிக்க போகிறோம். இது வந்து நான் பென்னுன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன், ஆனால் இது வந்து ஒரு எரேசர். லெட் பென்சில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. இப்படி நம்ம பின்னாடி ப்ரெஸ் பண்ணி அழுத்தினோன்னா வந்து எப்படி உள்ளே போயிடும். மெயினாக இந்த கீ செயினுக்கு தாப்பா நான் இந்த பென் செட்டே வாங்கினேன். கீ செயினுக்குன்னு மட்டும் இல்லை, அந்த கிளிட்டர் மாதிரி ஷேக் பண்ணும்போது அந்த பென்னில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் வாங்கினேன். 2 பென் கொடுத்துருக்காங்க, 4 கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பெனுக்கு 2 கேட்ரேஜ், இன்னொரு பெனுக்கு 2 கேட்ரேஜ் அப்படி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதுதான் டிக்கெட்டு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். இதோ பாருங்கள் கீ செயின், 4 கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து அந்த கேட்ரேஜ் வந்து நார்மல் கேட்ரேஜ் சைஸோ அந்த கேட்ரேஜ் சைஸோ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த கேட்ரேஜ். நார்மல் கேட்ரேஜ் சைஸே பரவாயில்ல போல். நான் இந்த பெனில் வந்து நார்மல் கேட்ரேஜ் போட ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. இதுதான் இந்த கிளிட்டரு பாருங்கள். நான் பாருங்கள் பென் வச்சு அடிச்சிட்ருக்கேன். நாங்கள் கேட்ரேஜ் போடல, அதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி எழுதுலான்னு பார்த்துட்ருக்கேன் லூஸ் மாதிரி. இதோ 4 கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி 4 கேட்ரேஜா, சரி அதே தான். அதுக்கப்புறம் எரேசர், கீ செயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நான் இந்த கார்ட்போர்டு வந்து புக் மார்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.